நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை நம்ம தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வதை எப்படி நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தாலும் நம்ம அதை எப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்வது, இல்லை நம்ம ஒரு நீதிக்காக நம்ம தேவனிடத்துல போராடும் பொழுது நம்மளுக்கு என்று இந்த நீதி செய்யப்படவில்லையே, இதுக்காக நான் தேவனுடைய உள்ளத்துல நான் போராடுகிறேன், சீக்கிரமா எனக்கு இந்த நீதியை செய்யுங்க என்று நம்ம எப்படி சோர்ந்து போகாமல் நம்ம எப்படி ஜெபிக்கணும். இந்த ஒரு ஓமையை வாயிலாக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரு விதவையை வைத்து ஒரு ஓமையை பற்றி சொல்லுகிறார். ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியிடம் ஒரு விதவை போராடுறாங்க. போராடி அவர்களுக்கு நீதி கிடைத்ததா இல்ல கிடைக்கலையா, அதை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைதான் இது ஜனங்கள் கிட்ட பேசும்பொழுது நம்ம எப்படி ஒரு சோர்ந்து போகாமல் நம்ம ஒரு நீதிக்காக நம்ம எப்படி நின்று நம்ம அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம இந்த ஒரு இதுல பார்க்கலாம். அதற்கு எடுத்துக்கொண்டது லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 to 8 வரை. சோ இதுல சோர்ந்து போகாமல் முதலாம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை அவர்களுக்கு அவர் ஒரு உவமையாக சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவனா, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த நியாயாதிபதி எப்படி இருக்கானா, அவனுக்கு மேல தேவ பயமும் கிடையாது, மனுஷர் மேலேயும் அவனுக்கு மரியாதை இல்லாதவனாய். அப்ப அவன் ஒரு ரூட் நியாயாதிபதியாக தான் கண்டிப்பாக இருக்கான். ஒரு ரூட் பிஹேவியர் உள்ள ஒரு நியாயாதிபதியாக தான் கண்டிப்பாக இந்த ஒரு நியாயாதிபதி இருந்திருப்பாரு. அப்ப அதே பட்டணத்துல ஒரு விதவை இருக்காங்க. அந்த விதவை இருந்தால் அவனிடத்திலே போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அரட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இது எப்படி ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு விதவையிடம் அவர்கள் பணமும் இல்லை, அவர்களிடம் இல்ல சொந்தங்களும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக சொந்தங்களும் இல்லாத ஒரு தனி மனுஷியாக தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையை ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியிடம் போய் சொல்றாங்க. ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, அடிக்கடி போய் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி அந்த நியாயாதிபதியிட போய் முறையிட்டு இருக்காங்க. அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவனா, அந்த நியாயாதிபதி மனுஷரை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனுமாய் ஒரு ரூட் பிஹேவியர் உள்ள ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் இந்த விதவை பேசும் பொழுது அவர் சோர்ந்து போயிடுறார். என்னை அடிக்கடி இவங்க என்னை தொந்தரவு செய்வதனால், இந்த விதவை என்னை அடிக்கடி எனக்கு நியாயம் வேண்டும் என்று தொந்தரவு செய்வதனால் இவர்களுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்திலே அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு பின்னும் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள இந்த நியாயாதிபதியே சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்படி இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயிரம் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சோ இதுல இருந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இரவும் பகலும் நம்ம கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் இரவும் பகலும் நம்ம ஜெயவனத்துல நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எதை குறித்தனாலும் நம்ம ஜெபிக்கலாம். நம்ம நம்மளுடைய கிட்ஸோட ஃபியூச்சருக்காகவோ, இல்லை நம்ம ஃபேமிலியில இருக்கிற ஃபைனான்சியல் ப்ரெஷரோ, இல்லை நமக்கு இருக்கிற சில குழப்பங்களோ, எதற்காகனாலும் நம்ம தேவனிடத்துல நம்ம முறையிடலாம். எனக்கு இதை ஏன்பா இப்படி ஆயிடுச்சு, இல்லை நான் ஏன் என்னுடைய லைஃப்ல இப்படி நடந்தது என்று ஒரு விஷயத்திற்காக நம்ம தேவனிடத்துல போய் நம்ம கேட்கும் பொழுது உடனடியாக அதற்கான பதில் கிடைக்கவில்லை என்றாலும் அதிசீக்கிரத்திலே விரைவாக அதற்கென்று தேவன் நமக்கு ஒரு பதிலை தருகிறவராய் இருக்கிறார், சீக்கிரத்திலே. சோ அதுதான் இந்த வசனத்துல
இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்படி தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாலும் கண்டிப்பாக நியாயம் செய்வார். இப்படி இந்த ஒரு விதவைக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தம் அவர்கள் ஒரு நீதிபதியிட போய் எனக்கு முறையிட்டு எனக்கு நீதி வேண்டும், எனக்கும் எதிராளிக்கும் இந்த பிரச்சனை, எனக்கு நீதி வேண்டும் என்று அவர்கள் முறையிடுகிறார்கள். அப்படி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய பரலோக பிதா எப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய ஸ்கேல்ஸ், அவருடைய ஸ்கேல்ஸ் என்றைக்குமே இடது புறமோ வலது புறமோ சாயாது, அது சரிசமமாக நிற்கும் நம்மளுடைய தேவனுடைய ஸ்கேல்ஸ். அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் நம்மளுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு நியாயம் செய்வார். இந்த ஒரு விசுவாசத்தை நம்ம என்றைக்கும் விட்டுவிடாமல், நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் இந்த ஊமை வாயிலாக இயேசு கிறிஸ்து ஜனங்களிடம் சொல்றார். சோர்ந்து போகாமல் நம்ம கேட்கிறோம். நம்ம சைடு எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. நம்ம சைடு நம்ம தேவனுக்கு பயந்து நம்ம உண்மையாக உத்தமமாக நம்ம நடக்கிறோம். அப்படி நடந்தாலும் என்னுடைய விஷயத்தில் அநியாயம் செய்யப்பட்டது என்று எனக்கு நேர்ந்தால் நாம் தேவனை போய் நம்ம மன்றாடி நம்ம கேட்டுக்கொள்ளும் பொழுது கொஞ்ச காலம் அவர் நமக்கு நீதி இழைக்கப்படவில்லை என்றாலும் அவர் நம்ம இடத்துல பொறுமையாக இருந்தாலும் நம்மளுக்கு அவர் கண்டிப்பாக நியாயம் செய்வார். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் யோபு என்றவர் ஒரு நல்ல ஒரு சன்மார்க்கனும் உத்தம சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு விதமாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொத்து எல்லாம் அழிந்து அவன் ஒரு நடு தெருவிலே தன்னுடைய ஹெல்த்தும் ஃபுல்லாமே ஸ்பாயில் ஆயிட்ட நடு தெருவில் நின்றிருக்காரு. தன்னுடைய மனைவியே தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அந்த ஒரு நிலைமைக்கு இருக்கிறாங்க. தன்னுடைய சிநேகிதர்களும் முறையிட்டு இருக்காங்க. அப்போ தேவன்கிட்ட அவர் முறையிடுகிறார். எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் உனக்கு உண்மையை உத்தமமாக தான் நான் நடந்தேன், எனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு தேவன் கிட்ட அவர் மன்றாடி அவர் கேட்டுக்கொள்கிறார். அப்போ பொறுமையா இருந்த நம்மளுடைய தேவன் கண்டிப்பாக அவருக்கு இரட்டத்தனியாக நியாயமும் செய்திருக்கிறார். அவருக்கு கிடைத்தது இரட்டத்தை, அவர் இழந்ததை இரட்டத்தனையாகவும் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம யோபுடைய லைஃப்ல நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபித்து விடாப்படியாக எந்த நேரத்திலும் அவரை பற்றி நம்ம மறுதளிக்காமலும் நம்ம சோர்ந்து போகாமலும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்.